ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறதா இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஜான்வரியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மந்த் ஜான்வரியில் நான் என்னென்ன திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஸ்கின் கேர், பாடி கேர், ஹேர் கேருக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கும் காட்டலாம்னு நினச்சேன். ரொம்பலாம் வாங்கலை, கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அது என்னென்னு நான் ஒன் பை ஒன் காட்டுறேன். ஆல்ரெடி கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குன்னு சொல்லி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மந்த் வந்து அவ்வளோவா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்போடு இருந்தேன். கொஞ்சமாக தான் ப்ராடக்ட்ஸ் வந்து மொத்தமாக ஒரு 5-6 பக்கம் தான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது எல்லாம் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு அடிக்கடி நிறைய பிஆர் பேக்கேஜஸ்லாம் வரும். அது எல்லாமே யூஸ் பண்ணாமல் நிறைய வந்து அப்படியே பெண்டிங்லேயே கிடக்கு. நிறைய இருக்கனால எதை வந்து எப்போ போடனே தெரியாமல் இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துட்டேன் நான். இப்போ நானே நிறைய சர்ச் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து சிலது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னதுன்னா, அந்த விஷ்கேரோட ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் ஷாம்பு. இந்த ஷாம்பு தான். ஆக்சுவலி இந்த ஷாம்பு வந்து இன்ஸ்டாகிராமில் லான்ச் பண்ணப்போவே நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா 5% அமோனியா பெப்டைட் ரிப்பேர் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது. பிசிஏ, ஹைட்ரோசில்ட் கெரட்டின் அண்ட் க்ளே. இது வந்து ஹேருக்கு என்ன ஆகும்னா, ஹேர் டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்ணும், ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி என் முடி வந்து நான் நிறைய தடவை கலர் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஹேர் டேமேஜ் ஆன மாதிரியும் இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என் முடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ப்ளம்மோட கோகனட் ஆயில் ரேஞ்ச் அந்த ஹேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லா பயங்கர ஷைனிங்காக இருக்கும், பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆனது வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ அதையும் வாங்கிட்டேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் லேட்டர் அது போஸ்ட் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஹேர் கலர் பண்ணவங்க, டல்லா இருக்கவங்க நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். இது கூடவே இன்னொரு ஒரு கண்டிஷனர் ஒண்ணு இருக்கு. அது நான் வாங்கல. அதுக்கு பதிலா இன்னொரு ஒரு கிரீம் ஒண்ணு வாங்கியிருக்கேன். இதோ இந்த கிரீம் ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் பூஸ்டர் சீரம். இது பயங்கரமா இருக்கு. இந்த மந்த் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு வாரத்துக்கு 2 தடவ தலை குளிக்கிறேன்னா, ஒரு மாசத்துக்குன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. எத்தன தடவ நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி இதோட மூடி வந்து உடைஞ்சிருச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியல. அதனால இது இப்படி அமுக்கி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா இருக்கு. பயங்கர சாஃப்ட்டா இருக்கும். இன்னைக்கு இன்னைக்கு அதுதான் போட்டு குளிச்சேன். பயங்கர சில்கியா சாஃப்ட்டா இருக்கு. இதுவும் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். இது போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷனர் போடுறதுக்கு பதிலா, இந்த சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. வேற ஷாம்புக்கு பதிலா நீங்க இந்த 2 காம்போ யூஸ் பண்றப்போ பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு நல்லா ஃபீல் ஆயிருக்கு. என் முடி வந்து பயங்கர டேமேஜ்டா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாரி கொச மொசன்னு இருக்கிற மாரி இருந்துச்சு. கொஞ்சம் இந்த 1 மந்த்தா நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருக்கு டிஃபரன்ஸு. ஃபர்ஸ்ட்டு நான் எப்போ வந்து விஷ்கேர் பிராண்ட் வாங்குனேன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துட்டு தான் வாங்குனேன். அதுல ஒரு சன்ஸ்கிரீன் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இன்விசிபிள் சன்ஸ்கிரீன்னு. ஃபர்ஸ்ட்டு இந்த பிராண்ட பார்க்குறப்போ, இது கேள்விப்படாத பிராண்டா இருந்தது. ஆ ரொம்ப பாப்புலராவும் இல்ல. ஸோ இதுல வாங்குன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சிருந்தேன். பிஆர்ல வந்தது எல்லாமே அப்படியே வச்சிருந்தேன். ஸோ இந்த தடவ நானே வாங்கலாம்னு நெனச்சு தான் இந்த இது சூஸ் பண்ணேன். செம எஃபெக்டிவா இருந்துச்சு. நல்ல ரிசல்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா, பாடி வைஸ்ங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு பாடி வாஷ் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதுதான். ம். இது வந்து 2% ஏஹெச்ஏ பாடி வாஷ். இது ரொம்ப நல்லா இருக்கு. இதே பிராண்ட்ல நான் வேற ஒரு பாடி வாஷ் ஒண்ணு வச்சிருந்தேன். அது முடிஞ்சிருச்சு. ஸோ இது வாங்கியிருக்கேன். இது எதுக்கு நான் வாங்குனேன்னா, மெயினா வந்து என் கால்ல வந்து அந்த ஸ்ட்ராபெர்ரி லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த பாடி வாஷ் வாங்கியிருந்தேன். ஸோ நான் சோப் யூஸ் பண்றத விட்டு கிட்டத்தட்ட காலேஜ் டைம்லேருந்தே சோப் யூஸ் பண்றத விட்டுட்டேன் நானு. இந்த மாரி பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த பாடி வாஷ் வந்து ரிமூவ்ஸ் எக்ஸஸ் ஆயில், இம்ப்ரூவ்ஸ் நேச்சுரல் செல் டர்ன் ஓவர், லீவ்ஸ் ஸ்கின் சாஃப்ட் அண்ட் சப்ளின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இது யூஸ் பண்ணக்கப்புறம் பயங்கர சாஃப்ட்டா இருக்கு பாடிக்கு. ஆனா இது யூஸ் பண்ணக்கப்புறம் கண்டிப்பா வந்து பாடி சன்ஸ்கிரீன் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுல வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருக்கனால ஏஹெச்ஏ இந்த மாரி ஆ இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருக்கனால கண்டிப்பா வந்து நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு தான் ஆகணும். அப்பதான் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து சன்ட்ட இருந்து புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபேஸ்க்கு மட்டும் போட்டா பத்தாது. பாடிக்கு, கை, காலுக்குலாம் கண்டிப்பா போட்டே ஆகணும்.
அடுத்து நான் இந்த மந்த் ஸ்டார்ட்டிங்ல என்ன ப்ராடக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஜான்வரி ஸ்டார்ட் ஆனோனே வாங்கின ப்ராடக்ட். இது என்ன கான்ஷியஸ் கெமிஸ்டோட ஒரு சன்ஸ்கிரீனு. இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கசின் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பயங்கர ஆயிலி ஸ்கின்னு ப்ளஸ் ஆக்னி ப்ரான் ஸ்கின்னு. அதனால ஃபேஸ்ல வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் போட்டா ரொம்ப ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும். டல்லா இருக்கும். ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும். சரி, ஒரு டவுட் இது நல்லா இருக்குன்னு சொன்னனால இத நான் வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சூட் ஆயிடுச்சு இது. டெய்லி தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டில் வந்து பார்க்க குட்டியா தான் இருக்கு. பட் நல்லா தான் இருக்குது. இங்க பாரு. இப்படிதான் இருக்கு பேக்கேஜ். பாருங்க. இது போட்டதுமே சீக்கிரமே நல்லா ஸ்கின்குள்ள நல்லா அப்சர்வ் ஆயிருது. ஆ ஒயிட் காஸ்ட் இல்ல. கண்டிப்பா நம்மள மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா அத போடலாம். நல்லா இருக்கு. ஆல்ரெடி நான் இன்னைக்கு இதுதான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நல்லா இருக்கு. இங்க பாருங்க. அதுக்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு. நல்லா ஷைனிங்கா இருக்கு ஃபேஸ் பார்க்கவே. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சன்ஸ்கிரீன்ல வந்து SPF வந்து 50யும் PA வந்து ++++ இருக்கு. ஸோ இது வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் தான். UVA, UVB இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப வந்து ரொம்ப ஆயிலியா, ஹெவியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகவே இல்லைன்னு பார்த்தேன். ஆனா போக போக நல்லா செட் ஆயிடுச்சு. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடி கேர் ப்ராடக்ட் தான். இது வந்து அக்வாலஜிக்கோட ரேடியன்ஸ் நரிஷிங் க்ரீம். இது பிங்க் கலர் பார்க்கவே ரொம்ப பிங்க்கா க்யூட்டா இருந்ததா, ஸோ உடனே இது வாங்கிட்டேன். நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெர்ரி அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல். இது யூஸ் பண்றப்போ செமையா இருக்கு. காலையில ஆக்சுவலி இது வந்து நான் காலையில போட மாட்டேன். நைட்டு மட்டும் தான் போடுவேன். காலையில வந்து பாடி சன்ஸ்கிரீன் போடுறதுனால இது நான் போடுறது கிடையாது. நைட்டு மட்டும் தான் இது போட்டுக்கிறது. இது நல்லா இருக்கு. இது அவங்க வெப்சைட்ல தான் வாங்கினது. ப்ரைஸ் வந்து 399 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு காம்போ ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இது ரொம்ப சாஃப்ட்டா நல்லா இருக்கு. பாடி அப்படியே போட்டோன்னா அப்படியே ஷைனிங்கா, க்ளோயிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மெல் பயங்கரமா இருக்கும் இத பார்க்க. ஆக்சுவலி இந்த க்ரீம் வந்து ஃபேஸுக்கும், பாடிக்கும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து பாடிக்கு போடுறது கிடையாது. சாரி, ஃபேஸுக்கு போடுறது கிடையாது. பாடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. இது வந்து யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நைட்டு போடுறப்பவே பயங்கர சாஃப்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நான் வந்து நெறைய லிப்ஸ்டிக் வாங்குனதுனால, இந்த தடவ எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஒண்ணு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னன்னா, இந்த இன்சைட்டோட மேட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் என்னதுன்னா, பிளட் பிளட் நல்லா இருக்கா? இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. லைட்டா போட்டாலும் டார்க்கா தான் தெரியுது. ட்ரெடிஷ்னல் வேர்க்கு இது மாதிரி சாரி, குர்த்தி போடுறப்போ இது போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். காட்டுறேன். இங்க பாருங்க. ஆ அழகா இருக்கா இந்த கலர்? பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. டஸ்கி டோனுக்கு ரொம்பவே சூட் ஆகும். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பிரிக் ரெட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலர்ல அதுவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 2 to 3 டைம்ஸ் இது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் போடல. வச்சிருக்கேன். நல்லா இருக்கும். இது வந்து இங்க நேர்ல தான் போய் வாங்குனேன். இங்க மதுரையில வந்து அ கோவை பியூட்டி சென்டர்ன்னு சொல்லி ஒரு ஷாப் ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க போனப்போ இது வாங்குனது. ஓகே ஆல். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மந்த்தோட பர்ச்சேஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிட்டேன். அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கீழ மறக்காம போய் ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. See you next video. Bye. மறக்காம சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.